Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 1.5ல क्वेश्चन நம்பர் 1 வந்து சால்வ் பண்ணிருந்தோம். அதுல நமக்கு ரெண்டு சப்டிவிஷன் இருந்தது. அந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன் क्वेश्चन நம்பர் 2ல இருந்து பார்க்கலாம். சோ டோட்டலா இந்த எக்ஸசைஸ்ல வந்து நமக்கு 4 क्वेश्चन தான் இருக்கு. சோ இந்த வீடியோலயே அதை கம்ப்ளீட் பண்ண பாப்போம். ஓகே. சோ இப்போ செகண்ட் क्वेश्चन என்ன அப்படினா if ax² + bx + c is divided by this and the remainders are this. அதாவது வந்து இந்த x + 3 = 0 போட்டா இது ஃபேக்டர், ரைட்டா? அப்ப x + 3 = 0 போட்டா x = -3. அப்ப அந்த x = -3 நான் இந்த ஈக்குவேஷன்ல போடுறப்ப what is my remainder? 21. அதே மாதிரி இது x - 5 = 0, அப்ப x = 5 ன்னு வரும். x = 5 நான் இதுல போடுறப்ப I will get remainder as 61. then x = 1 போடுறப்ப x = 1 ன்னு இந்த ஈக்குவேஷன்ல போடுறப்ப I will get remainder 9. அதுதான் சொல்லிருக்காங்க. then what is the value of a, b and c? okay, so அப்ப given என்ன f of x ன்னு எடுத்துக்கிறோம் அந்த ஈக்குவேஷனை. and what is the first condition? f of -3 is 21. அதான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். f of 5 is 61 and f of 1 is 9. okay, then என்ன பண்ணோம்? f of -3 questionல இருக்கிறது அந்த x placeல -3, a into -3² plus b into -3 plus c equal to 21. so அப்ப என்ன வரும்? 9a - 3b plus c equal to 21. இது equation number 1. அடுத்து f of 5 placeல a into 5² plus b into 5 plus c equal to right hand side f of 5 is 61. so அப்ப 61. so அப்ப 25a plus 5b plus c equal to 61. equation number 2. then f of 1 equal to 9. so அப்ப a into 1² plus b into 1 plus c equal to 9. so a plus b plus c equal to 9. so that is equation 3. அப்ப solve 1 and 2 3 by Gaussian elimination method. so இப்போ இந்த முன்னாடி क्वेश्चनலாம் நமக்கு அந்த ஈக்குவேஷன் கொடுத்திருந்தாங்க. இங்க ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணி ப்ரோசீட் பண்றோம். அதுதான் டிஃபரண்ட். ஓகே, சோ அப்ப இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன? ax = b. அப்ப क्वेश्चनல இருந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் 1 2 3ல இருந்து a வேல்யூ அந்த கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் எழுதினீங்கன்னா will get a வேல்யூ. x is nothing but abc and b is nothing but your right hand side matrix. okay, so அப்ப the augmented matrix ab எப்படி எழுதுவீங்க? augmented matrix அப்ப x matrix a matrix ஒரு ஸ்மால் லைன் அண்ட் b மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணேன்? எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான் எப்பவுமே சின்னதா இருக்கணும். அப்ப நான் ஒன்னு என்ன பண்ணலாம்னா இந்த ரோ 1 இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா என்ன பண்றேன்னா C1 C3 இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்ப இது ஈஸியா நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆகும். சோ அதுதான் நம்மளோட எய்ம். ஓகே, அப்ப C1 C3 இன்டர்சேஞ்ச் பண்றேன். C1 C3 இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். மத்த ரெண்டு காலம்ஸ் வந்து அப்படியே தான் நமக்கு இருக்கு. ஓகே, சோ நம்ம ரோ வைஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், காலம் வைஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்ன்றத பேசிக்லயே பேசியிருந்தோம். இந்த ப்ராப்ளம்ல நான் காலம் வைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? R2 - R1 பண்ணா இது 0 ஆயிடும். R3 - R1 பண்ணீங்கனாலே that becomes 0. ஓகே, சோ அப்ப என்ன ஆயிரும்? ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சும் இல்ல, அப்படியே இருக்கும். சோ 1 - 1 0, 5 minus of -3, so 5 plus 3 8, 25 minus 9 16, 61 minus 21 40, 1 minus 1 0, so 1 minus of -3, so 1 plus 3 4, 1 minus 9 minus 8, 9 minus 12, sorry 9 minus 21 minus 12. ஓகே, சோ முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணனும்? இத நான் சிம்பிளிஃபை பண்ணனும். அப்ப into 2 பண்ணி இது கூட சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும். பட் நான் என்ன பண்றேன்? இத சிம்பிளா மாத்துறதுக்காக எல்லாமே 8 டேபிள்ல மல்டிப்ளா. அப்ப R2 implies R2 divided by 8. அதே மாதிரி R3 implies R3 divided by 4. சிம்பிள் எக்ஸ்பிரஷனா மாத்திட்டு அப்புறம் ப்ரோசீட் பண்றோம். அப்ப R1ல எந்த சேஞ்சும் இல்ல. ஃபர்ஸ்ட் 0/8 is 0, 8/8 1, 16/8 2, 40/8 5. so 0 4/4 1, -2 and -3. அவ்வளவுதான். இப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணலாமா டைரக்ட்டா? R3 implies R3 minus R2. அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது. ஓகே, சோ அப்ப R1ல எந்த சேஞ்சும் இல்ல. அதே மாதிரி R2லயும் சேஞ்ச் இல்ல. R3 so 0 - 0 0, 1 - 1 0, -2 -2 -4, -3 -5 -8. so இப்படி மாத்தி எழுதிராதீங்க 5 minus of 3 plus 8 அப்படினு. ஓகே, so R3 minus எப்பவுமே நீங்க லெஃப்ட் சைடுல என்ன எடுக்கறீங்களோ அதுதான் இங்க ஸ்டார்டிங்ல இருக்கணும். அதுதான் மீனிங். ஓகே, so next இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் எழுதி சொல்யூஷன் எழுத வேண்டியதான். so அப்ப ஈக்குவலன்ட் சிஸ்டம் இஸ் written by using the echelon form. so அந்த echelon form வச்சு நம்ம எழுதுறோம். அப்ப ஃபர்ஸ்ட் a in terms of abc. அப்ப a - 3b plus 9c equal to 21. so அப்ப a - 3b plus 9c equal to 21, equation 1. so b plus 2c equal to 5, second one. b plus 2c equal to 5, equation number 2. then finally என்ன -4c equal to -8. so that is the third one. so அப்புறம் அந்த 4 இங்க டிவைட் பண்ணீங்கன்னா c is equal to -8 by -4, so that it is 2. so you are getting c is equal to
2 அதை எடுத்துட்டு வந்து ஈக்குவேஷன் 2ல போடுங்க. அப்போ 2 implies b plus 2 into 2 equal to 5. So அப்போ இது ரைட்ல கொண்டு வந்தீங்கன்னா b equal to 5 minus 4. So your answer for b is equal to 1. So that is the solution. Then equation 1ல again a b and c value போடுறேன். So 3 into 1 plus 9 into 2 equal to 21. So அப்போ a plus 15 equal to 21. So that a equal to 6. இந்த a b c value அந்த given equationல போட்டு ஃபைனலா நம்ம equation கூட எழுதிக்கலாம். So what is நம்ம equation? f of x equal to ax square minus bx plus c ன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Okay, so that is the equation, right? ax square plus bx plus c. So you are given f of x ax square plus bx plus c. So that is the equation. So அப்ப அந்த இடத்துல abc. So 6x square plus b value x. So 1 into x plus c ஓட value வந்து plus 2. So அப்ப plus 2. So this is your required equation for the question. Okay, finally இப்படி conclusion கூட நம்ம எழுதிக்கலாம். Okay, so that's all for this value. But questionல அவங்க abc value தான் கேட்டிருந்தாங்க, அதனால அங்கே விட்டோம். பட் ஃபைனலி இந்த மாதிரி எழுதுறதும் that is the better way. Okay, that's all for this question number 2. அடுத்து question 3 என்னன்னு பாருங்களேன். 65,000 is invested in 3 bonds at 6%, 8% and 9% per annum respectively. ஸோ அப்போ இந்த 65,000 3 பாண்டில் போடுறாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆனுவலி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாண்டில் வந்து at the rate of this interest. The total annual income is 4,800. அப்போ அந்த 3 பாண்டில் இருந்தோம் டோட்டலாக வர அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா இந்த 65,000லேருந்து 4,800 வருது. The income from the third bond is 600 more than the second bond. அப்போ நம்ம first bond x, second bond y, third bond z நெத்திங்கன்னா அந்த z வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா 600 plus y-ன்றதா இருக்கு அப்படிங்கிறத அங்கே சொல்கிறாங்க. y plus 600. Then determine the price of each bond. அப்போ first நம்ம என்ன பண்ணுறோம், let the amount of 3 bonds be என்னென்ன amount x y z அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ 3 பாண்டே சேர்த்து எவ்வளோ 65,000 போட போகிறோம். அப்போ according to the question ATQ. So x plus y plus z 3 பாண்டை சேர்த்து 65,000 equation 1. அதே மாதிரி 6% of first bond x plus 8% of second bond, 9% of third bond is 4,800. அப்போ 6x by 100 plus 8x by 100 plus 9z by 100 equal to 4,800. இந்த 100 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா 6x plus 8y plus 9z equal to 4,80,000 அப்படின்னு வந்துடும் equation 2. Then finally என்ன சொல்லியிருக்காங்க, 9z equal to 60,000 plus 8y. ஓகே, ஸோ ஏன்னா அதுதான் அங்கே கண்டிஷன். ஸோ இப்போ 9z இதுதான் 9z which is equal to 60%. அப்போ அதை ரைட்டில் போட்டிங்கன்னா 60,000 plus 8y அப்படின்னு வரும். அப்போ அந்த 8y இங்கே கொண்டு வந்தீங்கன்னா minus 8y plus 9z equal to 60,000. ஓகே, ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ₹600 more than the second bond. So the second income of the third bond. அப்போ நமக்கு இன்கம் பற்றி தெரியாது டைரெக்டாக, அதனால் அந்த ரேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பேசிக்கிறோம். ஸோ அப்போ 9/100 ஆஃப் இசட் ஈக்குவல் டு 8/100 ஆஃப் திஸ். அப்புறம் 100 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இந்த 100 அங்கே கிராஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் 00 அப்படின்னு வரும். ரைட், ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணுவீங்க, 8 இங்கே வந்து 9/9 இசட்டா. ஸோ அப்போ 9% ஆஃப் இசட். ஸோ 9/100 ஆஃப் இசட்டு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என்ன 600 மோர் தேன் தி 8% ஆஃப் பாண்டு. அப்போ 8/100 ஆஃப் ஒய்ஏ. ஓகே, அப்புறம் இந்த 100 இங்கே கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், ஸோ 60,000 plus 8y the whole divided by 100 வரும். ஸோ 100 கேன்சல் பண்ணால் வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். அப்படி தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிது. ஓகே, ஸோ அப்புறம் சால்விங் 1 2 3 பை காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் நம்ம அகெயின் சால்வ் பண்ண போகிறோம். முன்னாடி பண்ண ப்ரொசீஜர் தான். அப்போ இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் ax equal to b. அப்போ a என்ன, b என்ன, x என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணோம். ஸோ a மேட்ரிக்ஸ் இஸ் திஸ் அண்ட் x மேட்ரிக்ஸ் இஸ் சிம்பிளி x y z and B matrix is right hand side la irka in the values. Okay, so the augmented matrix create pannom AB. So appo given matrix A with the combination of the matrix B. Okay, so appo first இது 1 தான் இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, இதை மட்டும் 0 ஆக்கலாம். இது 0 ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்போ இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும், 6 times R1 கூட சப்ராக்ட். ஸோ அப்போ R2 implies R2 minus 6 times R1. ஸோ R3 அப்படியே இருக்குது, as well as R1 அப்படியே இருக்குது. R2ல மட்டும் சேஞ்ச். 6 minus 6 0, 8 minus 6 ஸோ 2, 9 minus 6 3. ஸோ 4,80,000 minus 6 times 65,000 பண்ணிங்கன்னா will get 90,000. அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், இது ரெண்டை நான் 0 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இன்ட்டு இது கூட 4 பண்ணி ஆட் பண்ணாலே 0 ஆகிடும். அப்போ R3 implies, sorry, which is R3, right, because R3ல தான் சேஞ்ச்.
R3 implies R3 plus 4R2. So அப்போ எதில் சேஞ்ச் இல்லை, R1ல சேஞ்ச் இல்லை, R2லையும் சேஞ்ச் இல்லை. R3 என்ன ஆகும், this is 0, minus 8 plus 8, 0, 9 plus 4 times 3, 12. So 9 plus 12, 21. So இது கூட 9 times, 4 times this. So 33,60,000 plus 60,000 add பண்ணிங்கன்னா 4,20,000. Right. So இப்படி வந்துரும். So that is the value. அப்போ இதுக்கு equivalent form எழுதி x, y, z என்னன்றதை ஃபைன் பண்ணிங்கன்னா ரெஸ்பெக்டிவ் பாண்டோட அமௌண்ட் ரிட்டர்ன் பை யூஸிங் என்னது எக்லான் ஃபார்மில். அப்போ 1 into x plus 1 into y plus 1 into z equal to 65,000 ஈக்குவேஷன் நம்பர் 4. ஏன்னா ஆல்ரெடி 1, 2, 3 நம்ம மேலே மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து 2y plus 3z equal to 90,000. இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் ஓகே 2y plus 3z equal to 90,000. 21z equal to 4,20,000. So அப்போ அந்த 21 டிவைட் பண்ணிங்கன்னா will get z. So 4,20,000 by 21 which is 20,000. So that z is 20,000. z 20,000 equation number 5ல போடுங்க. So 2y plus 3 into 20,000 equal to 90,000. So 60,000 வரும், அதை ரைட்ல கொண்டு வந்தீங்கன்னா so 2y equal to 90,000 minus 60,000. So 2y equal to 30,000. So that your y is 15,000. Y and z first equation la podunga. So you will get this, and x plus 35,000 equal to 65. 35 right la kondu vandinga x is 30,000. Therefore your x is 30,000. Adha first amount for bond, first bond la 30,000, second bond la 50,000 and third bond la 20,000 போட்டாதா அந்த 65,000 equal amount split பண்ணி finally அவங்களுக்கு வந்து 4,800 வந்து amount வரும் அப்படிங்கிறது condition. Okay, then last question of this exercise. A boy walking along the path y equal to ax square plus bx plus c through these 3 point அப்படின்னு சொல்லாங்க. He want to meet his friend P. will he meet the friend அப்படின்றது கேள்வி. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷனில் இப்போ இந்த முன்னாடி ப்ராப்ளம் மாதிரி இந்த 3 பாயிண்ட்டை போட்டு 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அதிலிருந்து ஏபிசியோ எக்ஸ்ஒய்இசட்டோ அதை கண்டுபிடிச்சி ஏபிசி ரைட் ஏபிசியை கண்டுபிடிச்சி ஈக்குவேஷன் எழுதிட்டு ஃபைனலி இந்த 7 போட்டிங்கன்னா எக்ஸ் பிளேஸில் 60 வருதா, அப்போ வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் கண்டிஷன். ஓகே, அப்போ கிவன் என்ன, y equal to x square plus bx plus c. அப்போ at minus 6, 8 x place la minus 6 y place la 8 போட்டிங்கன்னா 8 equal to a into minus 6 square plus b into minus 6 plus c. அப்போ 36a minus 6b plus c equal to 8. இதான் equation number 1. at minus 2, minus 12. So அப்போ minus 12 equal to a into minus 2 square plus b into minus 2 plus c. Okay, so அப்போ என்ன வரும், 4a minus 2b plus c equal to minus 12, equation number 2. அடுத்தது at 3, 8. So அப்போ 8 equal to a into 3 square plus b into 3 plus c அப்படின்னு வந்துருமா. So that 9a plus 3b plus c equal to 8. இது equation number 3 நமக்கு. அவ்வளோதான், இந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி சொல்யூஷன் எழுத வேண்டியதான். அப்போ சால்வ் 1, 2, 3 by using Gaussian elimination method. So அப்போ Gaussian elimination methodல சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ ax equal to b ஃபார்மில் இருக்குது. ஸோ a B, C, A, B, X நம்ம ஃப்ரேம் பண்ணி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். அப்போ A மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம், X மேட்ரிக்ஸ் ABC, ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸ் B. அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ தட் தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் AB இஸ் நத்திங் பட் ஸோ தி கிவன் மேட்ரிக்ஸ் A வித் ஒரு ஸ்மால் லைன் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மேட்ரிக்ஸ் பிஏ போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இதை நான் கேன்சல் பண்ணோம். என்ன பண்ணலாம், ஒன்று நான் இதை மேலே மாற்றி கூட எழுதிக்கலாம், பட் இது 2 விட இது பெரிய நம்பர். அப்போ அதை வச்சு நான் இதை எழுதுறதுக்கு பார்க்குறேன். என்ன பண்ணுறேன், இதை இன்ட்டு 9 பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 9r2 minus r1. அதே மாதிரி இதை இன்ட்டு 4 பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ 4r3 minus r1. ஸோ அப்போ r1ல் சேஞ்ச் இல்லை, அப்படி எழுதிக்கலாம். So 9 minus 9 that is 36 minus 36 0. So 9 2s are minus 18, minus of minus 6 plus 6. அப்போ minus 18 plus 6 பண்ணிங்கன்னா 12. So 9 minus 1 8. So then minus 12, 9 12s are minus 108, minus 8 பண்ணிங்கன்னா minus 116. Okay, then இது கூட into 4, 36 minus 36 0. So இது கூட 4, 12 minus of minus 6 plus 6, அப்போ 12 plus 6 18. So 4 minus 1, so which is 3. 8 4s are 32 minus 8, you will get 24. அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ R2 டிவைடட் பை 4 ஏன்னா எல்லாமே 4 டேபிள். அதே மாதிரி R3 வந்து டிவைடட் பை 3 ஏன்னா எல்லாமே 3 டேபிளோட டிவிஷன். அப்போ 3ல எந்த சேஞ்ச், தட் இஸ் 1ல சேஞ்ச் இல்லை, அப்படி எழுதிக்கிறோம். ஸோ டிவைட் பை 4, 0 by 4 is 0, this is minus 2, 3 and 2. ஸோ minus 29, 0 6 1 8. அடுத்து இதை கேன்சல் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், இதை இன்ட்டு 2 பண்ணி ஆட் பண்ணாலே போதும். அப்போ R3 implies
R3 plus 2 R2. So அப்போ R1ல சேஞ்ச் இல்லை, R2லையும் சேஞ்ச் இல்லை. R3 வந்து 0, இது என்ன ஆகும் 6 plus 6 0. So 2 1 plus 2 2s are 4. So 1 plus 4 5. 8 plus 2 times this. So அப்போ minus 58 வருமா. So அப்போ ஆட் பண்ணிங்கன்னா minus 50. So அப்போ ஈக்குவலண்ட் ரோ எக்லான் ஃபார்ம் எழுதணும் அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு. ஸோ அப்போ என்ன வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசி. அப்போ 36a minus 6b plus c equal to 8. Equation number 4. Then minus 3b plus 2c equal to minus 29. Equation 5. Then 5c equal to minus 50. Equation number 6. 5 divide பண்ணிங்கன்னா c equal to minus 10. So c equal to minus 10 இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா minus 3b plus 2 into minus 10 equal to minus 29. So அந்த minus 20 rightல கொண்டு வந்தீங்கன்னா 3b equal to minus 9. So b equal to 3. Okay. Then fourth equation 36a minus 6 times 3 minus 10 equal to 8. So அப்போ இது minus 28 rightல கொண்டு வந்தீங்கன்னா plus 28. So 36 equal to 8 plus 28 is 36. So அப்போ a value 1. அவ்வளோதான். So அப்போ a equal to 1, b equal to 3 and c equal to minus 10. இதை எடுத்துகிட்டு வந்து given equation yல substitute பண்ணுங்க. So that y equal to 1x square plus 3 into x minus 10. So அப்போ அதாவது y equal to x square plus 3x minus 10 அப்படின்னு நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்துடுச்சு. இப்போ ஃபைனலி என்ன பண்ணோம், அவரோட அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணாரா அப்படின்றது கேள்வி. அப்போ எக்ஸ் பிளேஸில் 7 ஒய் பிளேஸில் 60 போட்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மீட் பண்ணாங்க, இல்லைன்னா பண்ணலை. அப்போ 60 ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு 7 மைனஸ் 10. So அப்போ 49 plus 21 minus 10. So 70 minus 10 which is 60. Therefore left hand side is also 60 as well as right hand side is also 60. Therefore he will meet his friend at the point P. Questionல அவங்க கொடுத்திருக்காங்க P னு. At the point P 7,60. அவ்வளவுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Over. Right? So that's all for this question number 4 and that's all for this video also. So இதோட வந்து நம்மளுக்கு இந்த exercise 1.5 வந்து நம்மளுக்கு over. Okay. அடுத்த exercise 1.6 பேஸ் பண்ணியிருக்க கான்செப்ட், அந்த பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்கமிங் வீடியோவில் 1 by 1 பண்ணி இந்த எக்ஸசைஸ் இந்த சாப்டர் முடிப்போம். ஓகே. So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.